ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதும் நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்கள பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின் போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னா எல்லாரும் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன். அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலையும் அவங்களாம் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வர பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் முழுதும் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம. அடுத்ததா மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? கண்டிப்பா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சனி பகவான் தான்மா. லார்ட் ஆஃப் 1 and 2, அதாவது அவங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 2ஆம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் மீனத்துல இப்ப பயிற்சி ஆயிருக்கான். மீனம் பாருங்க, இவங்களுக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படிம்பாங்க. அங்க சனி பகவான் போய் அமர்ந்திருக்கிறது. இது பாத்தீங்கன்னா சனிய சகாய சனி அப்படிம்பாங்க. சகாயம் அப்படின்னாலே ஹெல்ப் இல்லைங்களா? சனியே எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். சனியே இப்ப கடந்த 7 வருஷமா 7 சனியில இருந்தாங்க. அந்த கடைசி 6 மாசத்தை விட்டுருங்க. ஆனா கடைசி 6 மாசத்துலயும் பாத்தீங்கன்னா ரோஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம், சொல்லலாம். அவங்க பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. மகரம், நிறைய மகரம் பாருங்க வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க. ஃபேமிலியில பிரிவினை அப்படின்றது வந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டிவோர்ஸ் அப்படின்னு போச்சு. திருமணமே ஆகலைங்க. பார்த்து எனக்கு திருமணமே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட மகரமும் இருக்கு. அதே மாதிரி சமுதாயத்துல அசிங்கப்பட்டாங்க. சின்ன தப்பு அவங்க செஞ்சாங்க, அதை பெருசா எல்லாரும் கண்ணு மூக்கு காது வாயில வச்சு அவங்கள ஒரு பெரிய வில்லி ரேஞ்ச் போர்ட்ரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரும் அசிங்கப்பட்டாங்க. கணவனால அசிங்கம், மனைவினால அசிங்கம், குழந்தைங்களாலையும் அசிங்கப்பட்டாங்க. கடைசி ஆரோக்கிய குறைபாடுகள்னால கொஞ்ச நாள் படுத்தாங்க. இதுதான் மகரம். இப்படிப்பட்ட மகரம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனி 7 நாட்டு சனியா வந்தாலும் சரி, அஷ்டம சனியா வந்தாலும் சரி, இது ரெண்டும் மெயின். அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் இம்பாக்ட் கம்மி. வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிடும். என் மனசு தெளிஞ்ச நீரோடையாச்சு, எவ்வளவோ தாங்கிட்ட, இதை தாங்க மாட்டோமா அப்படின்ற எண்ணம் ரொம்ப தெளிவாயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்ப சனியே சகாய சனியா என்னென்னலாம் உனக்கு பிரச்சனை கொடுத்தேன், என்னென்னலாம் உனக்கு புரிய வச்சேன், அது எல்லாத்தையும் நானே அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்றேன். நான் தான் வீடு ஃபுல்லும் கிறுக்கி வச்சேன், இப்ப நானே பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன். ஆமா, பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற விஷயம். அப்ப சனி பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா இருக்க போறான். மகரம் நிறைய பேர் பொதுவா மகரம் பாருங்கம்மா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. மகரத்துல பிறந்தாலே அடுத்த பிறப்பு கிடையாதுமா. மகரத்துல கும்பத்தெல்லாம் பிறந்தாங்க, சனி தசையை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த பிறப்பு கிடையாது. 12ல கேத்து இருந்தா அடுத்த பிறப்பு கிடையாது. மீனத்துல கேத்து இருந்தா அடுத்த பிறப்பு கிடையாது. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள். காரணம் என்ன அப்படின்னா சனி, நீ உன்னோட கர்மத்தெல்லாம் தொலைச்சிட்ட, கர்மத்தை எல்லாம் முடிச்சுட்ட, இன்னும் என்னத்தை நான் உனக்கு கொடுப்பேன், இன்னும் உனக்கு எதுவுமே இல்லையே, நீ கெட்ட கர்மாவெல்லாம் முடிச்சுட்ட, அப்புறம் எப்படி உனக்கு நான் பிறப்பு கொடுக்க முடியும்? அதுதான் விஷயம். அப்ப இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப பெரிய பெரிய தொழிலதிபரா இருந்தவங்க கூட தொழில பாத்தீங்கன்னா மூடினவங்க எத்தனையோ பேர் உண்டு. தொழில ஒரே நாள்ல சீரோனவங்க எத்தனையோ பேர் உண்டு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் புதுசா தொழில் தொடங்குறது. புதுசா நீ பாத்தீங்கன்னா நீ விதைக்கப்பட்ட, நீ புதைக்கப்படல, நீ திரும்பி மரமா முளைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல ஆலமரமா வருவாங்க. கவலையே பட வேண்டாம். ஆலமரமா விழுது விட்டு சூப்பரா பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பொதுவா இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு, 2வது துலாமுக்கு, 3வது மகரத்துக்கு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நீ என்ன நினைக்கிற, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற, இந்த காலகட்டத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். கோல்டன் பீரியட். சனி வா கண்ணே சாப்பிடு உட்காரு நில்லு அப்படிலாம் பண்ண மாட்டான். ஸ்பூன் ஃபீட் பண்ணவே மாட்டான். விதி கிரகம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுப்பான்.
அதை யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிக்கிறது நீ நமக்கு கிளிங் பண்ணிட்டு நீ முன்னேறி போ அப்படின்றதுதான் உண்மைமா. கண்டிப்பா மாணவர்களுக்கு எப்படி இருக்கு மேம்? குழந்தைங்க கொஞ்சம் படிச்சா போதும்மா, சக்சஸ் ஆயிடுவாங்க. கொஞ்சம் படிச்சா போதும், பெருசா யோசிக்க வேணாம். கண்டிப்பா. அப்ப திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களுக்கும் சேம் தாம்மா. மகரத்துல பிறந்த திருநங்கைகள்னா அவங்க அனுபவிச்சது ஜாஸ்தி, அவங்க பட்ட அசிங்கம் ஜாஸ்தி, பட்ட வேதனைகளும் பழிகளும் ஜாஸ்தி. அதே மாதிரிதான் மாற்றுத்திறனாளிகள் பல விதத்துல பழி போடப்பட்டாங்க. செய்யற வேலை கவர்மெண்ட் வேலையை செஞ்சா கூட அதுல இவங்களை வந்து நல்ல டார்கெட் பண்ணாங்க, அசிங்கப்படுத்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, கார்னர் படுத்தினாங்க. அத்தனையும் இருந்தாலும் அது அத்தனைக்கும் பதில் இவங்க சொல்லக்கூடிய காலகட்டம். பெரிய பழிக்கெல்லாம் ஆளானாங்க, பழி சொல்லுக்கு ஆளானாங்க. அது எல்லாத்துக்கும் இவங்க மேல எந்த தப்பும் இல்ல, இவங்க மேல தேவையில்லாம குத்தம் சுமத்திட்டாங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சனி பகவானே ப்ரூவ் பண்ணுவாருமா அந்த காலகட்டமா. கண்டிப்பா மேம். இப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்? மகரம் அப்படின்னாலே ராசி அதிபன் சனிம்மா. சனிக்கு யாரு பிடிக்கும்? சிவனை தான் பிடிக்கும். சனி நிறைஞ்ச சிவபக்தர். சனியினோட அம்மா சாயா தேவி, அவ வந்து பாத்தீங்கன்னா தோன்றும் போதே அவ உஷானோட உடம்புல இருந்து வந்தவ தான், நிழல்ல இருந்து வந்தவ. அவ தோன்றும் போதே முதல்ல பார்த்தது சிவனை தான். அப்ப சிவ வழிபாடு, இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து சிவனை தான் பார்த்துச்சு, சிவன் தான் இதுக்கு கடவுள். அப்ப மகரம் சிவனை வழிபாடு பண்ணாலே, மகரத்துல நீ பிறந்துட்டியா, நீ சிவனை தான் வழிபாடு பண்ணும், கடைசி வரைக்கும் நீ சிவனை வழிபாடு பண்ணு, உனக்கு முன்னேற்றம் அப்படின்றது நிதர்சனமா கிடைக்கும், கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. கண்டிப்பா மேம். சிவ வழிபாடு பண்ணாலே போதும், முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.